எல்லாருக்குமே தலையில் வந்து அரிப்பு, புண், பொடுகு அப்படிங்கிற பிரச்சனை வந்து இருக்கும். எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்தாங்கன்னா பித்தம் குறையுங்க. இது கொஞ்சம் வந்து கேசவர்த்தினி கீரை பூ மாதிரியே இருக்கும். எண்ணெயை இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கரும் பச்சையாக வந்து இந்த கலர் மாறுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகா ரோஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொடுதலைக்கீரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பச்சை பசேல்னு பசுமையாக இருக்க இந்த பொடுதலைக்கீரையை பயன்படுத்தி ஒரு பொடுதலை தைலம் வந்து நம்ம தயாரிக்க போகிறோம். இது எதுக்கு உபயோகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தலையில் வந்து அரிப்பு, புண், பொடுகு அப்படிங்கிற பிரச்சனை வந்து இருக்குங்க. அதோட பெயின் தொல்லையும் இருக்கும். அதுக்கு நிவாரணமாக இந்த பொடுதலைக்கீரையை வச்சு நம்ம பொடுதலை தைலம் ரெடி பண்ணலாம். பொடுதலைக்கீரை பார்த்தீங்கன்னா குளிர்ச்சிங்க. இதை வந்து நம்ம கீரையாகவும் கடைஞ்சி சாப்பிட்லாம். துவையல் அரைச்சி சில பேர் சாப்பிடுவாங்க. டீ போட்டும் குடிக்கலாங்க. இந்த பொடுதலைக்கீரையை நம்ம வந்து எண்ணெயில் காய்ச்சி ரெகுலராக தேய்ச்சிட்டு வரும்போது பேன் பொடுகு தொல்லையிலேருந்து நிவாரணம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பித்த உடம்பு இருக்கும் சில பேருக்கு. அவங்க பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்தாங்கன்னா பித்தம் குறையுங்க. பொடுதலைக்கீரையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய வேர் இருக்குங்க. அந்த வேர் இருக்க பகுதியை மட்டும் தனியாக எடுத்து நட்டு வச்சுக்க போகிறேன். இந்த இலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரத்தில் ரம்பமாக இருக்குங்க. அரக்கரக்காக இருக்கும். அதுக்கப்புறமா அதோட பூக்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் இதழ்கள் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து கத்திரிப்பு கலரில் பூ இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். இது கொஞ்சம் வந்து கேசவர்த்தினி கீரை பூ மாதிரியே இருக்கும். இந்த பொடுதலைக்கீரை பறிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கீரையும் சேர்ந்து வந்துச்சுங்க. இது என்ன கீரைன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பொடுதலைக்கீரையை நல்லா அலசிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து மைய அரைச்சிக்கலாங்க. எப்போவுமே தலைக்கு எண்ணெய் காய்ச்சும் போது இரும்பு வாணலி வந்து பயன்படுத்துங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே இரும்பு வாணலி தாங்க பயன்படுத்தினாங்க. அதில் பயன்படுத்துறதுனால அதில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட் வந்து நம்ம எண்ணெயில் கொஞ்சம் இறங்குங்க. அதோட நம்ம ஹெர்பல்ஸ்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அந்த மூலிகை செடியில் இருக்கக்கூடிய சாரும் வந்து நல்லாவே இறங்கும். இதனால் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. நம்ம சிம்மில் வச்சு காய்ச்சினாலே போதுங்க. இரும்பு வாணலி அப்படிங்கிறதுனால ஹீட் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக பரவும். அதனால் நமக்கு மிதமான சூட்லேயே வந்து இந்த எண்ணெய் காய்ச்சி முடிச்சிடலாம். 200 ml தேங்காய் எண்ணெயோட நான் இன்றைக்கி வந்து ஒரு கைப்பிடி அளவு பொடுதலைக்கீரை அரைச்சி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவு வெந்தயம், ஒரு 5-6 மிளகு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த குளிர்ச்சினால் நமக்கு சைனஸ் பிரச்சனை அந்த மாதிரி வராமல் இருக்கணும் இல்லையா, அதனால் இதை நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருலாங்க. எண்ணெயோடு கலந்துரட்டும். நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகணும். நல்லா கலந்து கொஞ்சமாக தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் நுர பொங்கி. அந்த சமயத்தில் நம்ம பக்கத்துலேயே தாங்க இருக்கணும். கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அடிக்கடி. ஏன்னா அந்த இலைகள் வந்து எண்ணெயில் நல்லா வெந்து வரும். கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த பச்சை நிறம் வந்து கொஞ்சம் லைட்டாக மாறுங்க. மாறி இதை மாதிரி நுர பொங்கிட்டு அது அப்படியே அடங்கிரும். அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே மட்டும் லைட்டாக கொதிப்பு இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம அமர்த்திடலாம். இப்போ இந்த இலையை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கையால் நசுக்கணுன்னா கொஞ்சம் மொறுமொறுப்பாக ஆயிரும். நல்லா அந்த எண்ணெயில் வந்து மிதமான சூட்டில் வெந்திருக்கும். அதோட எண்ணெயோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை கலரில் மாறி இருக்குங்க. இதை நம்ம சிம்மில் வச்சு காய்ச்சும் போது தாங்க இந்த மாதிரி பச்சை நிறமாக நமக்கு கிடைக்கும். அதுவும் இரும்பு வாணலியில் காய்ச்சினா நம்ம எண்ணெயை இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கரும் பச்சையாக வந்து இந்த கலர் மாறுங்க. இளநரை இருக்கிறவங்களுக்கும் இந்த எண்ணெய் வந்து ரொம்பவே நல்லதுங்க.